அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எஸ், டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் பர்சன்டேஜ் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கேட்டாங்க. இதில் நிறைய பேர் என்ன டவுட் அப்படின்னா, 2 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணவங்க வந்து, அதாவது 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் டிப்ளமா பண்ணவங்க வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ் டிப்ளமா பண்ணவங்க வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் டிப்ளமா பண்ணவங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களை வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு 12th பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காததால் தான் வந்து இவங்கள அலோவ் பண்ணுறதாக வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் 12th முடிச்சுட்டு பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் பண்ணவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட உங்களோட 12th மார்க்கை தான் அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க, இதே எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 3 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமாவில் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை போயிட்டு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு மார்க் ஷீட் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மார்க் ஷீட் வச்சு தான் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் பேப்பர், அதாவது இங்கிலீஷ் பேப்பர் 1 இருக்குல்ல ஃபஸ்ட்டு செம்மில், அதை ரிமூவ் பண்ணணும். தென் ஆல் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர், ப்ராக்டிக்கல் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பர்சன்டேஜை வந்து அப்படியே மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி கூட்டி கால்குலேட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இதில் ஒரு டவுட் வரும், அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஒன்று போட்டிருக்கே அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் வந்து எத்தனை ப்ராக்டிக்கல் இருக்குன்றதை பார்த்துடலாமா. இந்த ஃபஸ்ட்டு செம்மில் வந்து 6, 7, ஸோ அது வந்து 2 ப்ராக்டிக்கல் பேப்பர். செகண்ட் செம்மில் 7, 8 2 ப்ராக்டிக்கல் பேப்பர். அடுத்தது தேர்ட் செம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6, 7 இது எல்லாமே ப்ராக்டிக்கல் பேப்பர். அடுத்தது ஃபோர்த்து செம்மில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோர்த்து செம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7 ப்ராக்டிக்கல் பேப்பர் இருக்குது. தென் ஃபிஃப்த்து செம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. 5, 6, 7 இது ப்ராக்டிக்கல் பேப்பராக இருக்குது. அடுத்தது சிக்ஸ்த்து செம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 இது ப்ராக்டிக்கல் பேப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு செம்மில் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை பேப்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 பேப்பர் வருது. ஸோ இந்த 26 பேப்பரை கால்குலேட் பண்ணி அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 26ஐயும் கூட்டி 26ஆல் பெருக்கி 100ஆல் வகுப்பாங்க. சம்திங் இந்த கால்குலேஷன் தான் வரும். ஸோ அதில் எவ்வளோ மார்க் வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமா கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து டிப்ளமா பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.